ஒரு மசூதி இருக்குது. இந்த மசூதிக்கு முன்பாக பன்றிக்கறி எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டா அவங்க மனது புண்படும். கரெக்டாக? யாராவது இந்துக்கள் யாராவது செய்கிறாங்களா அந்த வேலையை? முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டில் முதல் வீட்லேயே நீங்கள் கை வைக்கும் போது இதுக்கு மேலேயும் சொரணம் இல்லாமல், அறிவு இல்லாமல், வெக்கம் இல்லாமல், மானம் இல்லாமல் தமிழர்கள் வாழ்வோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அடுத்த மதத்தை, வழிபாட்டை, சமயத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற கேவலமான கெட்ட நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுகிறீர்கள். நாங்கள் விட்டுட்டு போயிடணுமா? சார் நீங்கள் ஜாதி கலவரம் பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம்? மத கலவரம் பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம்? நாங்கள் விட்டுட்டு போயிடணுமா? எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இருக்கிற எல்லா கோயிலும் இடிச்சிட்டு மசூதி கட்டுங்க. ஏன்னா எதிர்க்கிறவங்களாம் மத கலவரம் பண்ணுறாங்க. இல்லை, வக்ஃப் போர்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு இடத்த நீங்கள் வக்ஃப் போர்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொன்னோன்னா எதுவுமே தேவையில்லை, வாய் மட்டும் இருந்தால் போதும். மக்கள் இந்த போராட்டத்திற்கு மக்களிடம் விழிப்புணர்வு இல்லை, மக்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் நீங்கள் ஊடகங்கள் மக்களிடம் போய் பேசுங்க. போராடுகிற எங்களை வந்து கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? மதம் என பிரிந்தது போதும்லாம் பாட்டெல்லாம் நிறையா ரீல்ஸ் போடுறீங்களே, அப்போ நீங்கள் பேசணும்ல நவாஸ்கான்கிட்ட. ஏன் இந்த அல்பத்தனமான அரசியலை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? இது கேவலம் இல்லையா? இது கேடுகட்டத்தனம் இல்லையா? இது மத கலவரத்தை தூண்டுகிற ஒரு மோசமான விஷயம் இல்லையா? சாதாரணமாக இருக்கிற ஒரு சமூக வலைத்தளத்தில் போடலாமே, நவாஸ்கானி அவர்கள் பண்ணுறது தப்பு, உங்களுக்கு தெரியும் தப்புன்னு. அது வந்து ரொம்ப மிக மோசமான ஒரு செயல் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நண்பர்கள் முருக பக்தர்கள் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் கண்டிக்கலை. அப்போ உங்களோட நோக்கம் என்ன சார்? ஏன் சார் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? உங்களுடைய துணை முதல்வர் பதவி ஏற்றதுலேருந்து மதத்தை தவிர ஒரு வெங்காயத்தை பற்றியும் பேசலை, மக்களை பற்றி ஒரு நாளாக உதவி நீங்கள் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வந்ததுலேருந்து இந்து தர்மத்தை அழிப்பேன், இந்து தர்மம் கொசம், இந்து தர்மம் எய்ட்ஸ், இல்லைன்னா வந்து நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீம், இது இந்த பேச்சை தவிர, மதத்தை தவிர இந்த மனுஷன் ஏதாவது உருப்படியாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்க? இருவேல்பட்டில் என் மக்கள் மேலே கை வச்ச ஒவ்வொருத்தனும் பதில் சொல்லி ஆகும். ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. திருப்பதி போனால் ஒரு நாள் பூரா வெயிட் பண்ணுவான். சார் ஏதாவது சொல்கிற போகிறோம் சார், நீங்கள் அமைச்சராக இருக்கு, மக்களை பூட்டி வச்சுட்டு நீ ஜம்முன்னு ஏசி காரில் வந்து இறங்கிட்டு திருப்பதினா வெயிட் பண்ணுவோம். என்ன ஆனவோ எங்கேருந்து சார் வருது உங்களுக்கு இவ்வளோ ஆனவோ? அவ்வளோ பெரிய ஆளுங்கள்ல நீங்கள்லாம். திருப்பதிக்கு போகிறான் 24 மணி நேரம் நிற்பான். திருப்பதிக்கு போகிறான் 24 மணி நேரம் நிற்பான். ஒரு சின்ன கிராவிட்டி இல்லாத ஒரு சின்ன அஃபென்ஸ் தானே அது. பெயில் ரிஃப்யூஸ் பண்ணுறீங்க, அப்படியே இன்னும் பெருசாக குதிக்கிறீங்க. ஏன்னா மினிஸ்டர்னா கொம்பு முளைச்சிச்சா? அறிவில்லாம அணையை திறந்து விட்டு என் ஊரே சேராக்கினேன், உன் சட்டையில் 2 சொட்டு சேறுப்பட்டதுக்கு ஒன்று இவ்வளோ குதிக்கிறேன். நம்ம மினிஸ்டர் சட்டை என்ன சட்டை? நான் நாளைக்கு புது சட்டை வாங்கி அனுப்பிடுறேன், போட்டுக்க சொல்லி அவங்க மினிஸ்டர். நாளைக்கு வாங்கி அனுப்புகிறேன், அந்த வீடியோ உங்கள் டிவியில் போடு, நான் வாங்கி அனுப்புகிறேன். நான் 42 44 சைஸு நல்ல சட்டை ராமராஜில் வாங்கி அனுப்புகிறேன். போதுமா? என் மக்களை விட்டு தொலை. சனியை மாதிரி வந்து உயிரெடுக்கிறீங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து மிகப்பெரிய சர்ச்சை போயிட்டு பார்க்க முடியுது சார். ஒரு பக்கம் நவாஸ்கானி அவர்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் மாமிசத்தை எடுத்து உள்ளே போய் நாங்கள் சாப்பிடவா செய்வோம்னு ஒரு பக்கம் ஃபோட்டோ போடுறாரு. இன்னொரு பக்கம் ஹெச் ராஜா அவர்கள் போய் வந்து இந்த மாதிரி நாங்கள் முருகர் வழிபாட்டு போகிறோம், முருகர் பாட்டுகளையும் பாடிட்டு அங்கேயுமே போகுது. இது வந்து மத கலவரத்தை உண்டு பண்ண ஊக்குவிக்காத சார்? அதை நீங்கள் போய் நவாஸ்கானிட்டு தானே கேட்கணும். மத கலவரத்தை ஊக்குவிக்கிற செயல் தான், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அதே மாதிரி ஹெச் ராஜா அவர்களும் செய்யும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவா அப்போ நாங்கள் மூடிட்டு சும்மா இருக்கணுமா? ஆயிரக்கணக்கான வருடங்கள் எங்களுடைய கோவில் உலகத்துக்கே தெரியும். அறுபடை வீடுகளில் முதல் கோவில் முருகருடைய கோவில் திருப்பரங்குன்றம். அதில் இன்னைக்கு வந்து ஒருத்தன் குடிசை போட்டு கூடாரம் போட்டு அங்கே வந்து கறி எடுத்துகிட்டு வந்து சமைச்சு, இப்போது உங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து நான் பர்பஸாக புண்படுத்தணும்னு சொல்லி ஒருத்தவங்க பண்ணும்போது அதை விட கேவலமான, கீழ்த்தரமான, மட்டமான செயல் என்ன இருக்க முடியும்? ஒரு மசூதி இருக்குது, இந்த மசூதிக்கு முன்பாக பன்றிக்கறி எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டா அவங்க மனது புண்படும். கரெக்டாக? யாராவது இந்துக்கள் யாராவது செய்கிறாங்களா அந்த வேலையை? நீங்கள் சொன்ன விஷயத்தில் வந்து இப்போ என்னன்னா கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்கப்பட்டு இந்துக்கள் யாரும் செய்கிறாங்களா? பண்ணி வந்து நாங்கள் கொடுக்கலாமா, அந்த மாதிரி நாங்கள் செய்யலாமா? ஆமாம். அப்புறம் எப்படி எவ்வளோ நாளைக்கு தான் சொரணம் இல்லாமல் சும்மாவே இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நாளைக்கு தான் எங்களுக்கு அறிவு இல்லாமல் முட்டா பசங்களாகவே இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் வந்து தமிழ் கடவுள் முருகருடைய பக்தர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க தமிழகத்தில். முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டில் முதல் வீட்லேயே நீங்கள் கை வைக்கும் போது இதுக்கு மேலேயும் சொரணம் இல்லாமல், அறிவு இல்லாமல், வெக்கம் இல்லாமல், மானம் இல்லாமல் தமிழர்கள் வாழ்வோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வளோ முட்டா பசங்க நினச்சிட்டிங்களா என்ன? எங்களை பாஜகவினர் எப்பவுமே வந்து இது பாஜகவினர் பிரச்சனை இல்லை தம்பி,
இது பாஜகவினர் பிரச்சனை இல்லை, இது உங்கள் பிரச்சனை, இதோ அவர் பிரச்சனை. நீங்களாம் பேசணும். உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, விழிப்புணர்வு இல்லை, சொரணம் இல்லை, நாங்கள் பேசுகிறோம். எங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்களாம் பேசாமல் இருக்கீங்க, நாங்கள் பேசுகிறோம், தலையெழுத்து. நீங்களாம் பேசினா நாங்கள் ஏன் பேச போகிறோம்? அதனால லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் வரும்ன்றது தெரிஞ்சு அப்போ என்ன பண்ணலாம்? விட்டுறலாமா? சொல்லுங்கள், விட்டுறலாமா? உங்களுடைய வழிபாட்டு தலம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். குன்றுனாலே குமரனுக்கு தான் சொந்தம். நீங்கள் சொல்கிற மதத்தில் குன்று மேலே வழிபாட்டு தலங்களை அமைக்கிற பழக்கமே உங்களுக்கு கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிதானே? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேணும்னே 1000 இடம் இருக்குது உங்களுக்கு மசூதி கட்டுறதுக்கு. எங்களுடைய வழிபாட்டை கெடுக்கணும், எங்களுடைய வழிபாட்டை சிதைக்கணும், எங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கணும். அடுத்த மதத்தை, வழிபாட்டை, சமயத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற கேவலமான கெட்ட நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுகிறீர்கள். நாங்கள் விட்டுட்டு போயிடணுமா? எனக்கு புரியல. ஒருத்தருடைய வழிபாட்டு தலத்தை அழிக்க வர்றவனை பார்த்து நீ மதவாதின்னு சொல்ல மாட்டீங்க, மத கலவரத்தை தூண்டுறன்னு சொல்ல மாட்டீங்க. அது தட்டி என்னுடைய உரிமை, என்னுடைய வாழ் உரிமையை, என்னுடைய வழிபாட்டு உரிமையை, என்னுடைய பண்பாட்டு உரிமையை, என்னுடைய மூத்தோர்கள் கும்பிட்ட தெய்வத்தை நான் கும்பிடுவதற்கான உரிமையை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எனக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்கிற அடிப்படை உரிமைக்காக போராடுகிறவனை பார்த்து, சார் நீங்கள் ஜாதி கலவரம் பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம்? மத கலவரம் பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம்? நாங்கள் விட்டுட்டு போயிடணுமா? எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இருக்கிற எல்லா கோயிலும் இடிச்சிட்டு மசூதி கட்டுங்க. ஏன்னா எதிர்க்கிறவங்களாம் மத கலவரம் பண்ணுறாங்க இல்லை? நவாஸ்கனி அவர்கள் சொல்லும்போது கூட வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் இது வக்ஃப் போர்டுக்கான ப்ராப்பர்ட்டி இது அப்படின்னே சொல்கிறாரு சார் அவர். ஆமாங்க, வக்ஃப் போர்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு இடத்த நீங்கள் வக்ஃப் போர்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லணுன்னா எதுவுமே தேவையில்லை, வாய் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வாயை வைக்கிற இடம்லாம் வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி தான். அதுக்கு என்ன சட்டமாக ஒன்றா டாக்குமெண்ட்டாக ஒன்றும் தேவையில்லை. வந்துட்டு இப்போ எனக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, வந்துட்டு வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி. உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள், நாளைக்கு வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டியாக மாற்ற சொல்கிறேன். பயமாக இருக்கா? பயமாக இருக்குல்ல? அப்புறம் என்ன? ஏங்க ஏதாவது எந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டி சட்டம் இருக்குமாங்க? காங்கிரஸ்காரன் போட்டு வச்சுட்டு போனது. 1500 வருடங்கள் பழமையான கோவில், கேள்விப்பட்டீங்களா? வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா? இஸ்லாம் என்கிற ஒரு மதம் உருவாவதற்கு முன்பாக இருந்த கோவில், வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. இந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள் வந்ததுலேருந்து கணக்கு பண்ணல நான். இஸ்லாம் என்கிற ஒரு மதம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த அந்த கோயில் இருக்குது, ஆனால் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. கேட்குறவன் ஏதாவது இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமாக இருக்கா? விருதாச்சலத்தில் குடியிருப்புகள் இருக்கிற ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருக்கிற பகுதி வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. எப்படி வக்ஃபு வந்து இது என் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டா அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. அரசாங்கத்திற்கே இந்த உரிமை இல்லை இந்த நாட்டில், தெரியுமா? இப்போ அரசு ஒரு நிலத்தை ஏன் நிலம்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் ஒரு ப்ரைவேட் நிலம் வச்சுருக்கீங்க, உங்களுடைய பட்டா நிலம், தனியாருக்கு சொந்தமான ஒரு நிலம். இதை ஏதோ ஒரு திட்டத்திற்காக அரசு எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட, தம்பி வாங்க பச்சை சட்டை இது ஏன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டாக உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், சார் இந்த சாலைக்காகவோ இல்லை இந்த திட்டத்திற்காகவோ உங்கள் நிலத்தை நாங்கள் எடுக்கிறோம், எவ்வளோ நாள் டைமு, உங்களுடைய மார்க்கெட் வேல்யூக்கான பணத்தை நாங்கள் கொடுக்குறோம். இப்படித்தான் அரசு ஒரு நிலத்தை எடுக்க முடியும். ஆனால் வக்ஃப் நினச்சதுன்னா நேராக வரும், தம்பி பச்சை தட்டை ஏஞ்சி வெளில போ, இது ஏனாலும் சொல்லுவோம். இதை விட காட்டு மிராண்டித்தனமான, இதை விட அறிவுக்கு ஒவ்வாத, இதை விட நாகரிகத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை நீங்கள் எந்த நாட்டில் பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். இப்போது இதை நாங்கள் சொல்லும்போது நீங்கள் என்ன ஆச்சரியப்படணும்னா, அட பாவிகளா இப்படி இல்லாமல் இந்த நாட்டில் சட்டம் இருக்குது, இதுனா காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது, இதுனா ஒரு மதத்துக்காரங்க வந்துட்டு அவங்க இது எந்த சொத்துனாலும் அவங்க சொத்துன்னு அறிவிச்சிட்டா அது அவங்க சொத்தா, இது என்ன நியாயம்? அப்படி தானே நீங்கள் கேட்கணும். அதை விட்டுட்டு எங்களை பார்த்து, சார் என்ன சார் மதவாதிகளாக இருக்கீங்க, உங்கள் சொத்தை எழுதி கொடுங்க தம்பி, வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு எழுதி கொடுத்துட்டு வந்து எங்களை மதவாதிகள் சொல்லுங்கள். ஏங்க அதாவது உங்களுக்கு அறிவு இல்லை, உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, நாங்கள் நடக்கிற விஷயத்த சொல்கிறோம், நாட்டில் நடக்கிற அநியாயத்தை மாற்றுறோம், அது உங்களுக்கு புரியலன்னா அது உங்கள் பிரச்சனை, அது எங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜகவினரோ இல்லை ஹிந்து முன்னணி அமைப்போ இல்லை ஆர்எஸ்எஸோ இவங்க தான் வந்து எல்லாமே முன்னெடுத்து செய்கிறாங்களோ வழியோ, மக்கள் இதில் வந்து யாருமே உள்ளே வந்து செஞ்ச மாதிரி தெரியலையே சார். இது ஒரு அரசியல் ரீதியாக தான் சார் போய்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் திமுக நவாஸ்கனி அவர்கள் வர்றாரு, இந்த பக்கம் நீங்கள் வரீங்க, அப்படி தான் சார் போகுது அரசியல். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் விழிப்புணர்வு அடையாமல் இருக்கிறார்கள் அப்படின்றதற்காக நாங்கள் போராடாமல் இருக்க முடியாது. 30 கோடி பேர் இருந்தால் அந்த நாட்டில்
வெள்ளைக்காரன் 3 லட்சம் பேர் தான் இருந்தான். 30 கோடி பேர் சேர்ந்து வேகமாக எச்சிட்டு இருந்தால் கூட வெள்ளைக்காரன் செத்து போயிருப்பான். கரெக்டா? 30 கோடி முகமுடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் பாரதி பாடுறானா? ஆனால் 30 கோடி பேரில் பெரும்பான்மையான பேருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற பிரகஞ்சையோ அறிவோ இல்லாமல் இருந்தது. அதுக்காக மக்களுடைய பிரச்சனை தானே, மக்கள் யாருமே போராடலையே, நம்மளும் மூடிட்டு இருப்போம்னு நினச்சிருந்தா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குமா? எவ்வளோ பேர் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவுட் ஆஃப் திஸ் 30 crores எவ்வளோ பேர் போராடினாங்க? திலகர் அப்படி நினச்சி சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு முழங்காமல் இருந்திருந்தா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு, இந்திய தேசிய படையை கட்டமைக்காமல் இருந்திருந்தா, மகாகவி பாரதி வெடிகுண்டு போன்ற தன்னுடைய பாடல்களை ஏற்றி போராடாமல் இருந்திருந்தா கிடைச்சிருக்குமா? ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது நீங்கள் எழுப்ப வேண்டிய கேள்வி, இந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கிறதா? மக்கள் இந்த போராட்டத்திற்கு மக்களிடம் விழிப்புணர்வு இல்லை, மக்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் நீங்கள் ஊடகங்கள் மக்களிடம் போய் பேசுங்க. போராடுகிற எங்களை வந்து கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? நான் தான் சொன்னேன், நீங்கள் கேள்வி எழுப்பும் பொழுதே நான் சொன்னேன், இது நீங்கள் பேச வேண்டிய பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் பேச வேண்டிய பிரச்சனை. ஒரு முருகப்பெருமான் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இஷ்ட தெய்வமாக, தமிழகத்தில் 8 கோடி பேரில் பெரும்பான்மையான பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிற ஒரு முருகப்பெருமானுடைய முதல் வீட்டில் போய் நீ போய் சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறியே, நாங்கள் எல்லாம் சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் அப்படி தானே சொல்கிறீங்க, வெளில வந்து மதம் என பிரிந்தது போதும்லாம் பாட்டெல்லாம் நிறையா ரீல்ஸ் போடுறீங்களே. அப்போ நீங்கள் பேசணும்ல நவாஸ்கான்கிட்ட. ஏன் இந்த அல்பத்தனமான அரசியலை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? இது கேவலம் இல்லையா? இது கேடுகட்டத்தனம் இல்லையா? இது சாதிய மத கலவரத்தை தூண்டுகிற ஒரு மோசமான விஷயம் இல்லையா? இதை இஸ்லாமிய சகோதரர்கள் பேசியிருக்கணுமா வேணாமா? பேசியிருக்கணுமா வேணாமா? அங்கே இருக்கிறவர்களும் இன்னும் வரைக்கும் ஒன்றும் பேசாமல் தான் இருக்கு. பேசணும்ல, நவாஸ்கானியை கண்டிக்கணும்ல. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ பொது வெளியில் வந்து நாங்கள்லாம் வந்து மனித நேயம் அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா இனிமேல். நீங்கள் இதை கண்டிக்கணும், நீங்கள் கண்டிச்சிங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம், நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம். நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களே பொது வெளியில். சாதாரணமாக இருக்கிற ஒரு சமூக வலைத்தளத்தில் போடலாமே நவாஸ்கானி அவர்கள் பண்ணுறது தப்பு, உங்களுக்கு தெரியும் தப்புன்னு. அது வந்து ரொம்ப மிக மோசமான ஒரு செயல் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நண்பர்கள் முருக பக்தர்கள் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் கண்டிக்கலை. அப்போ உங்களோட நோக்கம் என்ன சார்? ஏன் சார் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி சார் தெரியுது உங்களுக்கு? சார் இத்தனை வருஷமா வந்து இந்த மத நல்லிணத்துக்கு பேர் போன இந்த இடத்துல திடீர்னு எத்தனை வருஷமா மத நல்லிணக்கத்துக்கு பேர் போச்சு? எத்தனை வருஷமா பேர் போச்சு? ஏடாப்பாங்க, குண்டு வெடிப்புல 150 பேர் செத்து போனா இந்த ஊர்ல மத நல்லிணக்கத்துக்கு பேர். அந்த இடத்துல திருப்பரங்குன்றத்தில் நான் சொல்றேன் சார். ஆக்சுவலா அங்க நீங்க சொல்ற போறேன் சார், சும்மா ஏதாவது மத நல்லிணக்கத்துக்கு பேர் போச்சு, மத நல்லிணக்கத்துக்கு பேர் போச்சு சார். மத நல்லிணக்கத்துக்கு பேர் போச்சு அப்படின்னு சொன்னா எல்லாருமே பெருந்தன்மையோட இருக்கணும், அதுக்கு பேர் தான் மத நல்லிணக்கம். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் முட்டாள்தனமாக அறிவேட்டத்தனமாக இருந்தால் அதுக்கு பேர் மத நல்லிணக்கம் கிடையாது. எல்லோரும் மற்ற சமூகத்தை மற்ற வழிபாட்டை மதிக்கணும், அதுக்கு பேர் தான் மத நல்லிணக்கம். இங்கே தான் வந்து நீங்கள் சோப்பு போடுற தாஜா அரசியலை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, இங்கே என்ன மத நல்லிணக்கம் வேண்டி கிடக்கு? சும்மா சார் இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க சார். இத்தனை வருஷமா இல்லாத பிரச்சனை திடீர்னு இப்படி பூம் ஆகிறதுக்கு என்ன ப்ராப்ளமாக பார்க்குறீங்க? இந்த பிரச்சனைலாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் பல மசூதிகளில் போய் பார்த்தீங்கன்னா இந்து கோவில்களுடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. அதான் சார், இப்போ சிக்கந்தர் மலையில் கூட எல்லாம் சமண படுகையில் போய் நீங்கள் வந்து சமணர் படுகையில் போய் பச்சை பெயிண்டை ஊற்றின்னு வரீங்க, அது என்ன அர்த்தம்? இது யாராவது கேட்டிருக்கணுமா இல்லையா? இது மாதிரியான ஒரு செயலை ஒருவேளை இந்து சமயத்திலிருந்து யாராவது செஞ்சுருந்தா நீங்கள்லாம் எத்தனை பாஷையில் கத்திருப்பீங்க? அப்போ என்ன தான் உங்கள் பிரச்சனை? மட்டமாக வெளிப்படையாக மதவாத அரசியல் பண்ணுறீங்க. ஒரு பக்கம் நடந்ததுன்னா ஒரு மாதிரி பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் நடந்தால் இன்னொரு மாதிரி பேசுகிறீங்க. இந்து தர்மத்தை அழிப்பது தான் எங்களுடைய நோக்கம் என்பது வெளிப்படையாக சொல்கிறீங்க. உங்களுடைய துணை முதல்வர் பதவி ஏற்றதுலேருந்து மதத்தை தவிர ஒரு வெங்காயத்தை பற்றியும் பேசலை. மக்களை பற்றி ஒரு நாளாக உதயநிதி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வந்ததுலேருந்து இந்து தர்மத்தை அழிப்பேன், இந்து தர்மம் கொசு, இந்து தர்மம் எய்ட்ஸு, இல்லைன்னா வந்து நான் கிறிஸ்டினு, நான் முஸ்லீமு, இந்த பேச்சை தவிர மதத்தை தவிர இந்த மனுஷன் ஏதாவது உருப்படியாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஏதாவது சினிமா டைலாக் எடுத்துகிட்டு வந்து காட்டுவீங்க. நான் சொல்கிறது அரசியலில். அப்புறம் அதே மாதிரி சார், நம்ம இந்த திருப்பரங்குன்றம் வந்து ஹெச்ஆர்என்சிக்கு வரக்கூடிய ஒரு கோயில் சார். ஆனால் சேகர்பாபு இது வரைக்கும் பேச மாட்டேங்கிறாரு, அங்கே வரவும் மாட்டேங்கிறாரு. சேகர்பாபு சட்டசபையில் அறிவிக்கிறாரு, அவரே சிக்கந்தர் மலன் மென்ஷன் பண்ணுறாரு. அவர் பேசாமலாம் இல்லை, அவர் தூக்கி வாரி கொடுக்குறதுக்கு தயாராகிட்டார். அறநிலைய அபகரிப்புத்துறை, நான் அறநிலைய அபகரிப்புத்துறை தானே சொல்லிட்டு இருக்கிறேன். அறநிலைய சொத்துக்களை அபகரிப்பது தான் அந்த துறையினுடைய வேலை.
அவங்க பேசுவாங்க இல்லை சொத்தை காப்பாற்றுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதில் ஐயோ சார் விட்டாங்களே சார்ன்றதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது. இதை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரிதானே? அதனால் அதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க வேலையே தான் இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும். இப்போ ஒரு இடத்துல சொன்னார் பார்த்தீங்களா, திருப்பதி போனால் ஒரு நாள் பூரா வெயிட் பண்ணுவான். சார் ஏதாவது சொல்கிற போகிறோம் சார், நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க. அங்கே வந்து பாத்ரூம் வசதி இருக்கும். வெயிட் பண்ணுறாங்கன்னா சும்மா ஒன்றும் இல்லை, வெயிட்டிங் ஹால் இருக்கும், ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கும், தண்ணி உணவு எல்லாம் இருக்கும். அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நீ ஒன்றுமே சொல்லாமல் எந்த அறிவிப்புமே இல்லாமல் ஒரு ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் கூட இல்லாமல் மக்களை பூட்டி வச்சுட்டு நீ ஜம்முன்னு ஏசி காரில் வந்து இறங்கிட்டு திருப்பதினா வெயிட் பண்ணுவோம். என்ன ஆணவம்? எங்கேருந்து சார் இது வருது உங்களுக்கு இவ்வளோ ஆணவம்? அவ்வளோ பெரிய ஆளுங்கள்ல நீங்கள்லாம் ஆட்சியில் இல்லாதப்ப பண்ணி பாருங்களேன் இந்த ரவுடிசத்தெல்லாம். இந்த பேச்சு திமிர் பேச்சு. நீங்கள் தான் பெரிய ரவுடியாச்சே, ஆட்சியில் இல்லாதப்ப பேசுங்க. ஆட்சியை வச்சுக்கிட்டோம் சார், நிறுத்துங்க சார். சார் அடுத்ததாக நம்ம இந்த பரந்தூர் விமான நிலையம் சார், இது யார் மேலே தப்பு? ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? அவங்க கேட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றாங்க. அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க வீட்டு பாத்ரூமில் தண்ணி வரனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் ரசம் டேஸ்ட்டாக இல்லைனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் பார்க்காதீங்க. நீங்கள் படித்தவர் தானே, அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து பாருங்கள். ஏன் அதை பார்க்க மாட்டேறீங்க? எந்த ஒரு விஷயம்னாலும் இவன் என்ன சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னு தான் பார்க்குறீங்க. ஏன் ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி நீங்களே தான் சர்ச் பண்ணி பாருங்களா சார்? முன்னாடி மாதிரி இல்லை உலகம். உலகம் உங்களுக்கு உள்ளங்கையில் இருக்குது. கொஞ்சம் தேடுங்க. எந்த ஒரு திட்டம் என்றாலும் நில எடுப்பு என்பது முழுமையாக மாநில அரசினுடைய வரம்பிற்கு வருகிறது. நான் திருவண்ணாமலையில் வேட்பாளராக நின்னேன். திருவண்ணாமலையில் ஏர்போர்ட் கொண்டு வருவேன்னு சொன்னேன். அதனுடைய முதல் வாக்குறுதி. ஏன்னா உலகத்தில் பல மூலைகளிலிருந்தும் திருவண்ணாமலைக்கு வராங்க பக்தர்கள். அதனால் திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் கொண்டு வருவேன்னு சொன்னேன். அப்போ உடனே அடுத்த நாள் ஏவாவேல் என்ன சொன்னார், அஸ்வத்தாமன் வந்து திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் தரேன்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு வேளை திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் வந்தாலும் நிலம் நாங்கள் கொடுத்தா தான் வரும், நாங்கள் நிலம் கொடுத்தா தான் ஏர்போர்ட் வரும்னு சொன்னார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அதே தானே பரந்துருக்கும். நிலத்தை எடுத்து கொடுக்கறது, நிலத்தை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது தமிழக அரசாங்கத்தோட வேலை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4 இடம் பரிந்துரைக்கப்பட்டது தாட்கோவினால். பரந்தூர், பன்னூர், படாலம், திருப்போரூர். புரியுதுங்களா? இதில் தான் இப்போ பரந்தூரில் தான் 26.7% நீர்நிலைகள் இருக்கிறது. கம்பன் கால்வாய் இருக்கிறது. கம்பன் கால்வாயில் ஒரு 86 நீர்நிலைகளுக்கு ஏரி பாசனம் நீர்ப்பாசனம் செய்யப்படுகிறது. புரியுதுங்களா? அங்கே ட்ராக் வந்துச்சுன்னா முதல்ல தண்ணி நிற்கும் பிரதர். இதெல்லாம் தமிழக அரசாங்கம் யோசிச்சு தானே நிலத்தை இப்போ பரிந்துரை பண்ணணும். இது நில எடுப்புங்கிறது முழுமையாக மாநில வரம்பிற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதில் மத்திய அரசு தலையிடுவதற்கு அதிகாரம் கிடையாது. தலையிட்டு நாங்கள் சஜஷன் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சட்டக்கட்டுப்பாடு எதுவுமே தமிழக அரசாங்கத்துக்கு கிடையாது. அப்போ தமிழக அரசாங்கம் தானே இதை மாற்றணும். என்ன காரணத்துக்காக அவங்க வந்து பரந்தூரை வந்து சுற்றி நிலம் வாங்கிட்டாங்களாம். சுற்றி நிலம் வாங்கிட்டாங்களாம். யாரு சார்? திமுக காரங்க தான். ஜனங்க சொன்னாங்க, எனக்கு தெரியாது. என்னை வந்து பார்த்தாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி மினிஸ்டர்கிட்ட போயிட்டு அந்த மேட்ருக்கு. நீங்கள்லாம் இப்போ வரீங்க. நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இதற்கான முயற்சி எடுத்து நான் அமைச்சர்கிட்ட பேசி இதற்கு என்ன பிரச்சனைன்றதை கேட்டு, இல்லை இதை நாங்கள் பண்ண முடியாது, மாநில அரசாங்கத்தினுடைய வரம்புக்கு உட்பட்ட விஷயம், மாநில அரசாங்கத்தினுடைய வரம்புகளில் மத்திய அரசு தலையிடக்கூடாது என்று நரேந்திர மோடி அவர்கள் கொள்கை முடிவு எடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு மாநிலத்துக்கு சிஎம்மாக இருந்து வந்தவர் சார். அவர்லாம் நல்ல சிஎம். இந்த மாதிரி சிஎம்லாம் இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியாதுல்ல. ஆக இருந்தாலும் அவருடைய கொள்கை முடிவு என்ன? ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் நம்ம வந்து உள்ளே வரக்கூடாது. குவாசி ஃபெடரல், அது ஆக்சுவலாக கூட்டாட்சின்னு தமிழ்படுத்த முடியாது. குவாசி ஃபெடரல்ன்றது எப்படி தமிழில் சொன்னால் கூட்டாட்சின்னா வேறு வார்த்தை இல்லை, முழுமையான கூட்டாட்சி இல்லை. பட் இருந்தாலும் இருக்கிற அந்த தத்துவமாக இருக்கிற கூட்டாட்சி போன்ற ஒரு தத்துவத்தை மதிக்க வேண்டும் என்பது பிரதமருடைய எண்ணம். அப்புறம் இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை தவிர வேறு யாருக்குமே ரோல் இல்லை சார். ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் இதில் முடிவெடுக்கணும். நான் சொன்னேன் திருப்பூரூரில் போடுங்க, பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது, சென்னை பக்கத்தில் இருக்குது, 2 சிட்டிக்குமான ஒரு 2 ஸ்டேட்டுக்குமான ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருந்துட்டு போகுது. அங்கே போடுங்க. அங்கே உப்பு மண், இங்கே செம்மண். எதில்? பரந்தூரில் செம்மண், நல்ல நஞ்சை நிலம், எல்லாமே நல்ல விளைச்சல் இருக்கிற ஒரு பூமி. இது உப்பு மண், இங்கே போட்டு போங்க. இங்கே அரசாங்கத்தோட நிலம் நிறையா இருக்குது. அங்கே முழுசாக விவசாயிகளோட நிலம். அதான் நாங்கள் சொல்கிறோம். கடைசியாக ஒன்றே சார்,
சார் பொன்முடி அவர்கள் மேலே அந்த சேர் வீசின பிரச்சனையில் வந்து ஒரு கிராமத்தையே வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது சார். அதுக்கு நீங்கள் வந்து கவர்னர்கிட்ட போய் மனுவும் கொடுத்துருந்தீங்க, இந்த மாதிரி கலெக்டர் மீது இந்த மாதிரி போலீஸ் அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை அப்படின்னு. ஆளுநராக இருந்து அவரால் என்ன சார் நடவடிக்கை எடுக்க முடியும்? இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு அவர் இந்த மாதிரி பிரச்சனைகள்? நீங்களும் பாஜக நிறைய டைம் போய் கவர்னர் ஆளுநர் சந்திக்கிறீங்க. ஆளுநரை நான் சந்திச்சதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு போய் உங்கள் அரெஸ்ட் பண்ணுறது நின்று போச்சு தெரியுமா உங்களுக்கு? எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து மீடியாவில் நாங்கள் எங்களால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னா அது என்னுடைய மக்களுக்காக தான் நான் செய்கிறேன். ஆளுநரிடம் நான் மனு எடுத்ததற்கு பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நைட்டில் போய் உனக்கு கதை தட்டிட்டு இருந்தானுங்க. அவ்வளோ கரெக்டாக பண்ணானுங்க. ஆமாம் சார், சொன்னாங்க மக்கள் எல்லாமே. நான் போய் எங்கள் மனு அளிச்சதுக்கப்புறம் இப்போ வாழ சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. புரியுதுங்களா? டிஜியை கூப்பிட்டு கேட்க முடியும் ஆளுநரால். நீங்கள் போடுற ஜிஓவே ஆளுநரின் உத்தரவுப்படி தான் நீங்கள் போடுறீங்க. அதுதான் சட்டம். நீங்கள் சார் நாங்கள் ஆளுநரை ஏற்றுக்கல சார், ஏன் ஜிஓவில் ஆளுநரின் உத்தரவுப்படின்னு போடுறீங்க? புரியுதுங்களா? அங்கே போய் நான் கொடுத்த அடுத்த நிமிஷம் இவங்க அட்ராசிட்டிஸ் நிறுத்தப்பட்டது. சார் நான் அரசியல்வாதி இல்லை சார், நான் கொள்கைவாதி. என் மக்களுக்காக நான் போராடுறது தான் என்னுடைய முதல் பணி. அதற்குத்தான் நான் இந்த அரசியலை பயன்படுத்தி கொண்டிருக்கேன். புரியுதுங்களா? நான் எது செஞ்சாலும் அதனுடைய மக்கள் நலன் இருக்குது. அடுத்து நான் பல விஷயங்கள் செஞ்சுருக்கேன். அதோடைய விளைவுகளை நீங்கள் பார்ப்பீங்க. இருவேல்பட்டில் என் மக்கள் மேலே கை வச்ச ஒவ்வொருத்தனும் பதில் சொல்லி ஆகணும். ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. ஆனால் சார், ஆனால் பொன்முடி அவர்கள் மீது ஒரு அமைச்சர்கள் மீது சேர் வீசுறது சரியா சார்? அது சேர் வீசுனா அதுதான் நடவடிக்கை எடுக்கப்படுது. என்னதான் உங்களுக்குலாம் பிரச்சனை? அடிப்படை உரிமைன்றதே மறந்துட்டீங்களா? கோரிக்கை வைக்கலாம் சார். இல்லை நீங்களாம் கொத்தடிமையாக மாறிட்டீங்களா? சர்வாதிகார ஆட்சி நடக்குதா என்ன நாட்டில்? சட்டமாக பூர்வமாக எதுவும் பார்க்க மாட்டீங்களா? நம்ம நாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கர் கொடுத்தாரு. எதிர்த்து ஆரம்பிக்குது வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா. வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா மட்டும் இல்லை தம்பி, நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. இங்கே ஈக்குவாலிட்டி இருக்குது. மினிஸ்டரும் ஒன்று தான். நீங்கள் சட்டை கீச்சு எடுத்துகிட்டு போனீங்கல்ல, ஒரு பையனை தரன்னு இழுத்துட்டு போனீங்கல்ல, அவனும் ஒன்று தான். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல சார், மினிஸ்டர் போட்டிருந்தா சட்டை, கிராமத்தில் போட்டிருந்த நீ சட்டை கீச்சு அந்த சிவப்பு சட்டைக்காரங்க, அது சட்டை கிடையாதா? சொல்லுப்பா. ஆனால் எங்கேருந்து வந்தது உனக்குலாம் இந்த அடிமை புத்தி? இம்யூனிட்டி பவர் நமக்கு வேலை இம்யூனிட்டி பவர்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இம்யூனிட்டி பவர். கிராவிட்டி என்ன? சட்டையில் சேறுபடுறதுக்கு என்ன அஃபென்ஸு? தூக்கு தண்டனை குத்துற போற நீ? சார் நோ, என்ன ஆன்சர் சொல்லு. நோ சார். ஒரு சின்ன கிராவிட்டி இல்லாத ஒரு சின்ன அஃபென்ஸ் தானே அது. பெயில் ரிஃப்யூஸ் பண்ணுறீங்க, அப்படியே இன்னும் பெருசாக குதிக்கிறீங்க. ஏன்னா மினிஸ்டர்னா கொம்பு முளைச்சிச்சா? அறிவில்லாம அணைய திறந்து விட்டு என் ஊரே சேராக்கினேன், உன் சட்டையில் 2 சொட்டு சேறுபட்டதுக்கு இவ்வளோ குதிக்கிற? என்னுடைய வாழ்நாள் சேமிப்பு போயிடுச்சு தம்பி, என் வீடு போயிடுச்சு. இருவேல்பட்ட மக்களுக்கு நான் வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நம்ம சார் மினிஸ்டர் சட்டை என்ன சட்டை? நான் நாளைக்கு புது சட்டை வாங்கி அனுப்பிடுறேன், போட்டுக்க சொல்லி அவங்க மினிஸ்டரை நாளைக்கு வாங்கி அனுப்புகிறேன். அந்த வீடியோ உன் டிவியில் போடு, நான் வாங்கி அனுப்புகிறேன். நான் 42 44 சைஸு நல்ல சட்டை ராமராஜில் வாங்கி அனுப்புகிறேன். போதுமா? என் மக்களை விட்டு தொலை. சனியை மாதிரி வந்து உயிரெடுக்கிறீங்க. உங்களுக்கும் எங்கேப்பா போச்சு புத்தி? ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. ஒரு 5 போலீஸ் வந்து ஒரு லேடியை, ஒரு பெண்ணை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அதை கேட்க முடியல உங்களால். சார் மினிஸ்டர், சார் என்ன மினிஸ்டரு? மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் தம்பி மினிஸ்டரு. மறந்து போச்சா உங்களுக்குலாம்? ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை பாதுகாப்பதற்கென்று ஒரு அரசியல் சட்டம், அதற்கென்று ஒரு அரசாங்கம், அதற்கென்று ஒரு நீதிமன்றம். ஃபார்மேஷன் ஆஃப் ஹைகோர்ட்டுங்கிறது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை காப்பாற்றுறதுக்கு. மறந்துட்டீங்களா? அரசாங்கம் எதுக்கு இருக்கு? என்னுடைய ஃபண்டமெண்டல், எனக்கு வேலை செய்யறதுக்கு இருக்கு. என்ன ராஜாவா நீ? மறந்துட்டீங்கல்ல? கொத்தடிமையிலாவே மாறிட்டீங்கல்ல? மக்களாட்சிங்கிறதே ஞாபகம் இல்லைல்ல உங்களுக்கு? போங்க சார். கடைசியாக ஒன்று மட்டும் சார், இந்த இன்பநிதி அவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தது வந்து எல்லா சேனல்லேருந்து எல்லா நியூஸ் மீடியாவிலேருந்து கவர் பண்ணதை அண்ணாமலை அவர்கள் முதற்கொண்டு வந்து விமர்சனம் செஞ்சுருந்தார் சார். எதற்காக வந்து இந்த மாதிரி அதிகப்படியான விமர்சனங்கள் இன்பநிதி மேலே வைக்கப்படுது? ஒரு ஜஸ்ட் ஒரு பையன் வந்தாப்புல பார்த்தாப்புல போனாப்புலன்னு விட்டுருந்தா சிம்பிளாக விட்டுருலாமே சார். அதை ஒரு பையன் வந்தாப்புல போனாப்புல அப்படின்னு சிம்பிளாக விடுற மேட்டரா இது? ஓ, கலெக்டர் ஏஞ்சி நீங்கள் சொல்கிறாங்கப்பா. மேம் தான் விளக்கம் கொடுத்தாங்களே சார். என்ன சொல்ல மினிஸ்டர் எந்திரிச்சாரு, ஸோ அதனால் ஜஸ்ட் நான் எந்திரிச்சேன். நான் இப்போ ஞானசேகரன் ஒரு குற்றவாளி, அண்ணா பல்கலைக்கழகம் பெயில் வாங்கிட்டு வந்துட்டு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா விட்டுருவீங்கல்ல? என்ன இது எனக்கு என்னன்னே ஒன்றும் புரியல. நடக்குது, நீங்களும் பார்க்குறீங்க, நானும் பார்க்குறேன். சார் அவங்க தான் விளக்கம் சொல்லிட்டாங்களே, என்னது இது? யாரும் ப்ரெஷர் பண்ணலையே சார் மேம். என்ன ப்ரெஷர் பண்ணல? ஏமா எந்திரிச்சு தள்ளி போய் உட்காருமா, அவர் வந்து உட்காரட்டும். ஏன் மினிஸ்டர் ஏஞ்சி போக சொன்னார்?
அப்போ தானே நம்ம ஏஞ்சி போனாங்க. நீ ஏன் ப்ரெஷர் பண்ண? நீ தான் கண்ணை கண்டவொடனே ஏஞ்சிடுறாங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் ப்ரெஷர் வேறு பண்ணணும்? இப்படி கையை தூக்கினவுடனே ஏந்திச்சிட்றாங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் ப்ரெஷர் பண்ணணும்? அதுக்கெலாம் அவசியமே இல்லையே. அது எதுக்கு? அந்த பையன் பேர் என்ன, இன்பநிதி உட்கார்றதுக்கு இல்லை, இன்பநிதி கூட வந்த 2 பசங்க உட்கார்றதுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தப்பாகவே தெரிலல்ல, பழகி போச்சாப்பா, என்னப்பாச்சு உங்களுக்குலாம்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு இளைஞர்களாக இருக்கிறீங்க, நாட்டில் நடக்கிறது மக்களாட்சி, மன்னராட்சி கிடையாது. மன்னருடைய பையனுடைய நண்பர்கள் அவர்களெல்லாம் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு வீர விளையாட்டுக்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா கரெக்டு. நடக்கிறது டெமோக்ரஸி தம்பி. 1000 ரூபா பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல. விளங்கிடும் தமிழ்நாடு, விளங்கிடும். இப்படியே போங்க. ஏன்னா ஒரு முதல் அணையை கட்டின தமிழ் சமூகம், உலகத்திற்கு குடவோலைன்னு சொல்லி மக்களாட்சி முறையை அறிமுகப்படுத்தின தமிழ் சமூகம். இவ்வளோ கேவலமாக போகும்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. தப்பு எதுன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு அந்த தப்பு பழகி போச்சு. சார் உதயநிதி கூட 2 பசங்க வந்தாங்களா சார், கலெக்டர் ஏஞ்சி இந்த பக்கம் போமான்னு சொல்லிட்டாங்க சார், உட்காந்து என்ன சார் தப்பு, என்ன தப்பு, எதுதான் உன் கண்ணுக்குலாம் தப்பாக தெரியும்? இப்போ அந்த ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தன் தீ குளிச்சுன்னு செத்து போனானே, அதுவும் உன் கண்ணுக்கு தப்பாக தெரியல. எது நடந்தால் உங்களுக்குலாம் தப்பாக தெரியும் சொல்லுங்களேன். சார் இது நடந்தால் எங்கள் கண்ணுக்கு தப்பாக தெரியும் சார் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சிம்பிளி வேஸ்ட். சார் உங்களோட அற்புதமான கருத்து இளைய பாதனையில் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.